ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவையிலே 7வது பாசுரம். கீசி கீசென்னெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்கிலையோ பேப்பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்பக் கைபேர்த்து வாசன் அருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்கிலையோ, நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனைப் பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, தேசமுடையாய் திற ஏல் ஓர் எம்பாவாய். இந்த பாசுரம் கீச்சு கீச்சென்னெங்கும் ஆனைச்சாத்தன். இப்பொழுது ஆண்டாள் கோஷ்டியினர் 2வது இல்லத்திற்கு வந்து அங்கிருக்கிறவர்களை எழுப்புகிறார்கள். இவர்கள் வெளியே நிற்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அந்த எழுப்பப்படுபவள் உள்ளே இருக்கிறார், உறங்கிக் கொண்டிருப்பதாக நாம் நினைக்கிறோம். அவள் பக்தியில் திளைப்பதாகவே ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். நமக்கு எல்லாம் சாதாரணமாகத்தான் படும். அதை உற்று ஆராய்ந்து பார்க்கும்போது தான் அதனுடைய மெய்ப்பாடு வெளிப்படுகிறது. உள்ளே இருக்கிறவளும் சாதாரணமானவள் அல்ல, அவளும் ஒரு கிருஷ்ண பக்தை தான். அதனாலே வெளியில் இருக்கிறவர்களை தெரியாது, சாமானிய மனிதராக நினைப்பதாக எல்லோருமே நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வெளியிலே இருப்பவர்களும் சரி, உள்ளே இருப்பவரும் அவளும் ஒரு கிருஷ்ண பக்தை. இந்த பாசுரத்திலே கீச்சு கீச்சென்னெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்கிலையோ. அம்மா கதவு தட்டுறார்கள். தட்டின உடனே ஒரு குரல் வருது. உடனே எழுந்து வர வேண்டும் பெண்ணே, நேற்றைய தினம் நாம் எல்லாம் சொல்லியிருக்கிறோம் இல்லையா, எல்லாரும் சேர்ந்து உன்னுடைய இல்லத்துக்கு வந்து விட்டோம் அப்படின்னு. ஓஹோ, அங்கே உள்ளே இருக்கிறவர்கள் சொல்கிறாளாம், ஆஹா அவ்வளவு நேரம் ஆகிவிட்டதா, பொழுது விடிந்து விட்டதா, ஏதாவது அடையாளங்கள், அந்த தூக்கத்தில் இருப்பவள் கேட்கிறாளாம், அடையாளங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு. இவர்கள் சொல்கிறார்களாம், கீச்சு கீச்சென்னெங்கும் ஆனைச்சாத்தன். ஆனைச்சாத்தன்னு ஒரு பட்சி இருக்கு. இந்த பட்சி வலியன்னு கூட ஒரு பேர் உண்டு, பரத்வாஜன்னு ஒரு பேர் உண்டு இந்த பட்சிக்கு. இந்த பட்சி சாதாரணமாக கேரளம் அந்த கேரளத்திலே இருப்பதாக பெரியவர்கள் காட்டுகிறார்கள். இப்போது அந்த பட்சி இருப்பதாக தெரியவில்லை. அந்த பட்சி என்ன பண்ணுறதான், ஒரு மரத்தின் மேலே விடியற் காலை வேளையிலே தன்னுடைய இதனுடன் இருக்கிறது. அப்பொழுது இறை தேடச் செல்ல வேண்டுமே, அந்த விடியற் காலை வேளையிலே அந்த படையை விட்டு தான் பிரிய போகணுமே, அந்த கொஞ்ச நாழி அந்த பிரிவை கூட அதனால் தாங்க முடியலையாம். அப்படிப்பட்டதான ஒரு காட்சி. அவர்கள் 2 அந்த பட்சிகளானது பேசிக்கொள்கிறதாம், தம்முடைய சீக்கிரம் வந்துருங்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரியும், இது நான் போய் இறை தேடிக்கொண்டு வருகிறேன் என்று சொல்வதாகவும் இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. அப்பொழுது இந்த பட்சிகள் பேசுகிறது. அது எப்படி பேசுகிறதுன்னா, கிச்சு கிச்சு கிச்சுன்னு அந்த சவுண்டு கொடுத்துன்னு பேசுறது. கீச்சு கீச்சென்னெங்கும் ஆனைச்சாத்தன், அந்த மாதிரியாக கீச்சு கீச்சு கீச்சுன்னு பேசுகிறதா. அந்த அதுகளுக்கு தெரிந்த பாஷையிலே அது பேசுகிறது. நம்மளுக்கு என்ன தெரியுது, வெறும் கீச்சு கீச்சு என்று சொல்லாமதாங்க. நம்ம சாதாரண மக்களான நம்மளுக்கு அது கீச்சு கீச்சு என்று பேசுகிறதுன்னு தான் தெரியுது. இதே வியாக்கியான கர்த்தாக்கள் அவர்கள் எப்படி காட்டுகிறார்கள்னா, அது கீச்சு கீச்சுன்னு சொல்ல, அதனுடைய பாஷையிலே அதனுடைய வாயினுடைய அர்த்தத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்கிறதாம். கீச்சு கீச்சு அப்படின்றது ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் த நேம். அந்த பேர் சொல்லும் பொழுது, இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இல்லையோ, பேர் ஒன்று இருக்கும், ஸ்ரீனிவாசன் ஒரு பேர் இருக்கும், அது சீனுன்னு கூப்பிடுவோம். வரதராஜன்னு பேர் இருக்குது, வரதன்னு கூப்பிட்றா. இன்னும் சில வரது அப்படின்னு ஷார்ட் ஃபார்மாக கூப்பிட்றா. கோமலவல்லின்னு ஒரு பேர் இருக்கும், கோமி அப்படின்னு கூப்பிட்றா. சுஜாதான் இருக்கும், சுஜி அப்படின்ற மாதிரியாக, அந்த மாதிரியாக செல்லமாகவும் அழைப்பதாகவும் இருக்கும். அதனாலே இந்த கீச்சு கீச்சு என்பதானது கிருஷ்ணு கிருஷ்ணா அப்படின்றதுடைய
சுருக்கமாக அவர்கள் அழைப்பதாக இந்த பாட்டிலே சொல்கிறார்கள். கீசு கீச்சென்னெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் ரெண்டும் சேர்ந்து பேசின்றிருக்க கேட்டிலையோ பேப்பெண்ணு. அடுத்ததாக காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து. இந்த ஆட்சிமார்கள் இருக்கா இல்லையா, விடியற்காலையில் அவளுடைய தொழிலே என்னன்னாக்கா மோரை கடந்து அதை தயிரை கடைந்து மோராக்கி மோரிலிருந்து வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயை காய்ச்சி பால் தயிர் மோர் வெண்ணெய் என்று விற்பதாகத்தானே அவர்களுடைய தொழிலை அமைந்திருக்கிறது. முப்போதும் செய்யக்கூடிய தொழில் அவர்களுக்கு. காலை மதியம் இரவு எல்லா நேரத்திலையும் இந்த தொழில் தான் செய்து கொண்டிருப்பார்களே. விடியற் காலை நேரத்திலே அவர்கள் மோரை தயிரை கடைகிறார்கள். அந்த சத்தம் அவர்கள் கையிலே அணிந்திருக்கிறார்கள். காசு பிறப்பு என்ற ஆபரணங்கள் அணிந்திருக்கிறார்கள். வலையெல்லாம் போட்டுருப்பார்கள் பெண்கள்லாம். அந்த மாதிரியாக அந்த பழங்காலத்து ஆட்சிமார்கள் பெண்கள் எல்லாம் காசு பிறப்பு என்கின்ற ஆபரணத்தை அணிந்திருக்கிறார்களாம். அது சாதாரணமாக அச்சுத்தாலி ஆமைத்தாலி என்று அழைப்பார். அவருடைய பாஷையை அவர்கள் அழைப்பது அச்சுத்தாலி ஆமைத்தாலி என்பது. காசும் பிறப்பும் இந்த கையில் போட்டு ஒன்று உராயும் போது ஒரு சத்தம் ஏற்படுது. காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்கலையோ. நாயக பெண் பிள்ளாய், அவளை பார்த்து நீயும் சாதாரண இல்லை, உனக்கும் கிருஷ்ண பக்தி ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் அந்த கிருஷ்ண பக்தியிலே உள்ளுக்குள்ளே ஆழ்ந்திருக்கிறாய். உள்ளே மாத்திரம் நீ மாத்திரம் இருந்து அதை அனுபவிக்காமல் நீ வெளியிலே வந்து எங்களோடு சேர்ந்து கொண்டு வந்து அதை எல்லோரும் சேர்ந்து கண்ணனுடைய திருவடி வாரத்திலே அந்த பக்தியை சமர்ப்பிப்போம் வா என்று அழைப்பதாக இந்த பாசனம். நாயகப் பெண் பிள்ளாய், அவளை நாயகப் பெண் பிள்ளாய் என்கிறார்கள். கண்ணனுக்கு பிடித்த பெண்ணாம் அவள். அப்படியாக நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. இந்த கேசவனுடைய புகழ், கேசவன் என்ற புகழ் பகவானுக்கு எத்தனையோ நாமங்கள்லாம் சொல்கிற மொழியும். கேசவாய் நமகா, நாராயணாய் நமகா, மாதவாய் நமகான் என்று போற்றி அர்ச்சனையெல்லாம் பண்ணுறோம். அவருக்கு எத்தனையோ பெயர்கள் இருக்குது. அதில் துவாதச நாமங்கள் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது. அதிலும் முதல் பேர் கேசி என்றதாக கேசவன் என்பதாக அமைந்திருக்கிறது. இந்த கேசவன் என்ற சொல்லுக்கு அவருடைய கேசம் நீண்டிருக்கின்ற கருங்குழலாக அமைந்திருக்கின்ற இந்த கேசத்தையும் குறிக்கும். அதே சமயம் கேசி என்ற ஒரு குதிரையின் வடிவிலே வந்த அரக்கனை அழித்தவர் அவர். அப்படியும் கேசவன் என்ற பெயர் அவருக்கு அமைந்திருக்கிறது என்று சொல்வார்கள். அந்த மாதிரியாக கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, தேசமுடையாய் சிறப்பாக அமைந்திருக்கிறவர்களே நீ வந்து கதவை திற என்று பாடுவதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. இந்த பாசுரத்திலே யார் எழுப்பப்படுகிறார் என்று பார்த்தோம்னா குலசேகர ஆழ்வார் எழுப்பப்படுகிறார். குலசேகர ஆழ்வார், இந்த குலசேகர ஆழ்வார் நம்முடைய ஆழ்வார்களுடைய கிரமத்திலே கேரள நாட்டிலே தோன்றியவர். பகவான் கண்ணன் மீதே ராமர் மீதே அவருக்கு ஈடுபாடு ஜாஸ்தியாக இருந்தது. அப்படிப்பட்டவர் ஆழ்வார்கள் அவர்களுள்ளே ஒரு தலைசிறந்த ஆழ்வாராகவும் கருதப்படுபவர். அவர் இயற்றிய பிரபந்தம் பெருமாள் திருமொழி என்று திவ்ய பிரபந்தத்திலே அழைக்கப்படுகிறது என்று சொல்லி இன்றைய தினப்பாசுரத்தை நிறைவு செய்கிறேன்.